அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. டுடே என்ன வீடியோஸ் பார்க்க போகிறேன்னா, லக்ஷ்மி குபேர பூஜை தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது இது தான் பண்ணியிருக்கேன். இத்தனை நாள் நான் பண்ணது கிடையாது. ஸோ வந்து போயிட்டு வந்துட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே முகம்லாம் கலையாமல் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் 2-3 ஃபோட்டோஸில் ஸ்டில்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு புது ட்ரெஸ் வேறு போட்டிருந்தேன்னா அதனால். ஆக்சுவலி இந்த புது ட்ரெஸ் வந்து நான் அப்போ வந்து எடுத்தது கிடையாது. ஆனிவர்சரிக்காக எடுத்த சாரீ தைச்சேன். அன்றைக்கி போட வாய்ப்பு இல்லை, கொடுப்பன இல்லை சொல்லுவாங்களா. கோயிலுக்கும் போக முடியும். இந்த வருஷம் தான் நான் கோயிலுக்கு போகாமல் இருந்தது. எப்போயுமே வருஷம் ஆஃபீஸ் போனால் கூட கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கே கிளம்புவேன், பர்மிஷன்லாம் போட்டுட்டு. ஸோ இந்த வருஷம் எங்கள் மாமியார் போட முடியாமல் இருக்காங்களா. ஸோ அதனால் யாருமே என் பசங்களுக்கு கூட பர்த்டேக்கெலாம் நாங்கள் கோயிலுக்கு போக முடியாமல் சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. நானுமே ஆனிவர்சரிக்கு கோயிலுக்கு போக முடியாமல் வந்துச்சு. இந்த வருஷம் என் பர்த்டேக்காக போகணுன்னு தெரியல. ஸோ அப்போ தைச்ச சாரி தான் இப்போ போட முடிஞ்ச வாய்ப்பு கிடச்சிது. ஸோ நான் வந்து சிம்பிளான முறையில் தான் குபேர பூஜை பண்ணேன். எனக்குமே தெரியாது, நான் யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். ஆக்சுவலி அந்த அவங்க சொல்லுவாங்கள்ல பெரியவங்க, அந்த யூடியூப் சேனலில் வச்சு நிறைய பேர் வச்சுருக்காங்களா. ஸோ அவங்க சொன்னது மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்து பண்ணது. நம்மளும் பண்ணலாமே, நோய் நொடி இல்லாமல் கொஞ்சம் செல்வம் சொல்லி உடம்பு இருக்கணும் அது இப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக நம்ம லைஃப்பை நல்லா நடத்தினாவே போதும். ஸோ அதுக்காக வேண்டிட்டேன். இத்தனை வருஷமும் நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தனால எனக்கு டைமே கிடைக்கல. ப்ளஸ் வந்து குழந்தைங்களோட வருஷம் பட்டாசு வெடிக்கிறது செய்யுது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்குலாம் யூடியூப்பில் சேனல்லாம் பார்க்க மாட்டோம், வேலையே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்க்கறது கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஆஃபீஸ் விட்டு ஒரு 6 மாதமாக இருக்கும் இதவே பார்த்துட்டு இருக்கனால, சரி நாமளும் செய்வோம் இந்த வருஷமாவது நமக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் சிம்பிளான முறையில் தான் செஞ்சேன். எனக்கு தெரிஞ்ச முறையில் அவங்க சொன்னது வச்சு இவங்க சொன்னது வச்செல்லாம் பண்ணல. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நானுமே பண்ணேன். குட்டி குட்டி சாமி சிலை எனக்கு வந்து பெரிய சாமி இருந்துச்சு. அந்த மந்திர எழுத்து வந்து நானே அந்த சாட் மாதிரி போட்டு வரைஞ்சிட்டு அவங்க சொன்ன நம்பரை வச்சு போட்டு வரைஞ்சி பூவெல்லாம் வச்சுட்டு 9 காயின் 5 ரூபாய் காயின் வச்சு பூ வச்சு பூ வந்து தாமரை எழுத வச்சு பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ தாமரை எழுதுறதுக்காக தேடி போனேன். சும்மா பட்டாசுலாம் அங்கங்கே வச்சு சுத்தமாக கடைகளில் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஸோ இருந்த சாமந்தி பூ தான் கிடச்சிது. அதை வச்சு குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணி நான் ஃபஸ்ட்டு விநாயகர் 108 போற்றி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி அம்மனுக்கு வந்து ஓம் சக்தி கோவிலுக்கு வந்து சின்ன வயசில் போவேன். ஸோ அவங்களோட 108 மந்திரம் தான் தெரியும் எனக்கு. அந்த புக்கு வச்சுருக்கேன், அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் குபேர லக்ஷ்மி குபேர போற்றி வந்து ஒரு 9 போற்றியை சொல்லி அந்த காயினை வச்சு பண்ணிவிட்டு இப்படி தான் என்னோடய பூஜையில் வந்து பண்ணிட்டேன். அப்புறம் பிரசாதம் பார்த்திங்கன்னா அவல் அவிச்சிட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட நாட்டு சக்கரை தேங்காய் துருவி போட்டு முக்கியமாக அவல் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா அதை தான் வச்சு படித்தேன். ஸோ இன்னும் எப்படி செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.